இச்சபை முன்பதாக தோன்றி வரக்கூடியவர் அண்ணா காவல் ஐயா, சபையில் தோன்றி வரக்கூடியவர் உனக்கு யார் என்ற விளக்கம் புலப்படுகிறது அப்பா? விளக்கமா சொன்னா சொன்னா தெரியும். பஞ்சபாண்டவர்கள் 5 பேரிலே நடுபிறந்த ஆனால் அழகனாக விளங்கக்கூடிய எமது தந்தை அர்ச்சன பெருமாள். எமது தந்தை அர்ச்சன பெருமாள். எங்க அப்பா பேரு அர்ச்சன பெருமாள். எங்க அப்பா பஞ்சபாண்டவர் 5 பேர். ஆமா, அதுல நடுப்புற பிறந்தவரு எங்க பிறந்தாரு? நடுப்புற பிறந்தவரு. அட பாவி, நடுப்புற பிறந்தாங்களா? எப்படி பிறப்பாங்க? நான் சொல்றேன் பார். மொத்தம்
எனக்கு 5 அப்பா. 5 அப்பா. ஆ, குத்து வச்சுருங்க நீங்க. என்ன கொடுத்து வச்சுக்கிறேன்? ஓ 5 அப்பான்னா அவனுக்கு மட்டும் 5 அப்பா. யாருக்கு? அவனுக்கு ஏடா சுரேஷ்? அம்மா 1 அப்பா ஆறு பேருவா. 6. அட மனுஷங்க ஒண்ணு விட்டுமா. டேய் 6 பேரா? நான் சொல்ற அர்த்தம் வேற, நீ சொல்ற அர்த்தம் வேற. என்னங்க? புரியுதா? ஏன் சொல்றேன்? ஏன்? 5 பேர். எதனால? எப்படி? எதனால? எப்படி? பெரியப்பா 2, பெரியப்பா 2, சித்தப்பா 2, சித்தப்பா 2, நடுவே பிறந்தது. நடுப்புற பிறந்தது உங்க அப்பா. டேய் நடுப்புறவா? டேய் நடுப்புற நடுப்புற நடுப்புற. டேய் ஓ சொல்றேன் பாரு, நல்லா கவனி. நடுவே நடுவே. நடுவே பிறந்தவர். நடுவே. கடப்பறிட்டா. நடுவுல போறதா நட்டு வச்சுக்கிதானா? இல்ல நீ தான். நடுவே. நடுவே. நடுவே பிறந்தவர். நடுவே. ஆ, இடையே. அட்டட்டு மத்தியில. ஆ. ஆ, எவ்வளவு தெரியுதுடா? அததான் சொன்னேன் நடுப்புற பிறந்தது. ஆ, நீ நம்ம மதி ஏன்னா தருமார் பீமர் பெரியப்பா, தருமாறு பெரியப்பா, நகுல சகாதவர் சித்தப்பா, நகுலா சகாதவ சித்தப்பா, நடுவே பிறந்தவர் எங்கப்பா. நடுப்புற பிறந்தவர் உங்க அப்பா. நடுப்புற போறதா? சாப்பிடுறான். எத்தனை வாட்டி நான் சொல்றது உனக்கு? தருமர் பீமர் பெரியப்பா, பெரியப்பா, நகுல சகாதேவர் சித்தப்பா, நடுவே பிறந்தவர் எங்கப்பா. கேட்டா உங்க அப்பா. யார் எங்க அப்பா? யாரு? யாரு? அர்ஜுன பெருமா. வாழ்க சொல்லு. அர்ஜுன பெருமானுடைய பிள்ளை இல்லை அடியேன்